வெல்கம் பேக் டு மூவி மட்டோஸ். இனி நம்ம ஒரு செம்மையான அட்வென்ச்சர் ஃபேண்டசி படம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஜெர்மன் படம். இந்த படத்தை ஒரு நாவலை தழுவி தான் படம் எடுத்திருக்காங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்திராத ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் இந்த படம். படத்தோட பேரு ஜிம் பட்டன் அண்ட் லூக் த இன்ஜின் டிரைவர். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கடலை காமிக்கிறாங்க. அந்த கடல்ல ஒரு கப்பல் தீப்பிடிச்சு மூழ்கிட்டு இருக்குது. அந்த கப்பலை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சின்ன பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை அழகா சேஃபா போயிட்டு இருக்குது. அப்ப அங்க பெரிய கடற்கொள்ளையரோட கப்பல் வருது. அவங்க இந்த குழந்தைய பாத்துறாங்க. கடல்ல இருந்து அந்த குழந்தைய எடுத்த வாட்டி அவங்க கேப்டன் கிட்ட இந்த குழந்தைய காட்டுறாங்க. கேப்டன் அந்த குழந்தைய பார்த்து அந்த கப்பலை அடிச்சு நொறுக்கணத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சிக்குதுன்னு சொல்றான். ஏன்னா அந்த முன்னாடி காமிச்ச கப்பலை அடிச்சு முழுக வச்சதே இவங்க தான். இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீவை காட்டுறாங்க. அங்கத்தான் லூக்குங்கிற ஒரு இன்ஜின் டிரைவர் வாழ்ந்துட்டு வரான். அந்த தீவோட பேரு மாரோலேண்ட். அந்த தீவு ரொம்ப ரொம்ப குட்டி தீவு. அங்க இருக்கிறது 2 மலை தான். ஒரு பெரிய மலை, ஒரு சின்ன மலை. இந்த தீவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கடை இருக்கு. மலை அடிவாரத்துல ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. இந்த மலைக்கு நடுவுல ஒரு கோட்டை இருக்கு. இந்த தீவுல இருக்கிறதே 4 பேர் தான். ஒரு ராஜா, லூக் அல்லது லூக்கஸ்ன்னு கூப்பிடுற இன்ஜின் டிரைவர், மிஸ்ஸஸ் வாட்டன் ஒருத்தவங்க, அப்புறம் தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பாரு. லூக்கஸ் கிட்ட ஒரு ட்ரெயின் இன்ஜின் இருக்கு. அதோட பேரு எம்மா. அந்த எம்மாக்கு உயிர் இருக்கு. இவங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த தீவுல. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த தீவுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலுக்கு உள்ள ஒரு குழந்தை இருக்குது. தொப்பிக்காரு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு திறந்து பாக்குறாரு. இவர் மூஞ்சிலே பிசடிக்குது. ராஜா இந்த குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துறாங்க. அந்த குழந்தையோட பேரு ஜிம். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. ராஜா கேக் வெட்டி கொண்டாடுறாரு. லூக்கஸ் ஜிம் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான். ஏன்னா இவங்க 2 பேரும் டெய்லியுமே ஜாலியா ட்ரெயின் ஓட்டி விளையாடுவாங்க. இப்படியே நாட்கள் போது ஜிம்மு வளர்ந்துகிட்டே வரான். அந்த தொப்பிக்காரு பேர் ஸ்லீவ் கிட்ட அடிக்கடி ராவடி பண்ணிட்டே இருப்பான். ஒரு டைம் இவன் ஜாலியா ஓடிட்டு இருக்கும்போது இவன் பேண்ட் கிழிஞ்சிருது. மிஸ்ஸஸ் வாட் அந்த பேண்ட்டை ஒரு பட்டன் வச்சு தைச்சு தராங்க. இந்த பட்டனுங்கிற பேர் நல்லா இருக்கிறதுனால இவனுக்கு ஜிம் பட்டன் பேர் வச்சிடறாங்க. மிஸ்ஸஸ் வாட் இவனை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. ஒரு டைம் ஸ்லீவ் மிஸ்ஸஸ் வாட்டுக்கிட்ட ஏதோ துணி தைக்கணும்னு கொடுக்குறாரு. அந்த துணியை ஸ்டோர் ரூம்ல வைக்க ஜிம் போறான். பையன் ஸ்டோர் ரூம்ல போய் அந்த துணியில வச்சுட்டு இருக்கும்போது தெரியாம விழுந்துடுறான். அப்ப இவனுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி விழுவுது. அது இவன் குழந்தையா இருக்கும்போது வந்த பெட்டி. அந்த பெட்டி மேல த வைல்டு 13 எழுதிருக்கு. அந்த பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த பெட்டிக்குள்ள இவன் குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்தின ஃபீடிங் பாட்டில், ட்ரெஸ், அப்புறம் இவனோட போட்டோஸ் எல்லாமே இருக்கு. லூக்கஸ் அதிகமா அவரோட ட்ரெயினான எம்மா கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. பையன் அப்பப்ப இங்க வருவான். அவரு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நான் மட்டும் என் கருப்பா இருக்க, நீங்களா வித்தியாசமா இருக்கீங்கன்ட்டு ஜிம்மு கேட்கறான். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பிறந்தோம். இங்க எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை மாதிரி நினைச்சுக்கோங்கிறாரு. மிஸ்ஸஸ் வாட் உனக்கு அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா அவங்க காட்டுற அன்பு உண்மைங்கிறாரு. அப்பன்னு பார்த்து ராஜா கால் பண்ணி லூக்கஸை கோட்டைக்கு வர சொல்றாரு. சரின்ட்டு இவனு கோட்டைக்கு போறான் ராஜாவை பார்க்க. ராஜா இவங்கிட்ட மாரோலேண்ட் ரொம்ப குட்டியான நாடு. மற்ற நாடு மாதிரி நமக்கும் பிரச்சனை வந்துருச்சு. நம்ம நாட்டுல டிராபிக் ஜாம், மக்கள் தொகை அதிகம், பொல்யூஷன் போன்ற நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உன் ட்ரெயின் எம்மாவை இந்த நாட்டை விட்டு அனுப்பிடலாம், அவளுக்கு மெடல் கூட கொடுக்கலான்னு சொல்றாரு. இதை கேட்டு இவன் செம்ம காண்டாயிடுறான். ஒன்னு உன் ட்ரெயின் எம்மா வெளியே போகணும், ஏன்னா அவளுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இல்லைன்னா ஜிம் வெளியே போகணும், ஏன்னா ஜிம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைலாம் பெற்றுக்கிட்டா இந்த நாட்டில் இடமே இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த மிஸ்ஸஸ் வாட்டிகிட்ட லூக்கஸ் சொல்றாரு. எம்மா விட்டு என்னால் பிரியவே முடியாது. எம்மா விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன். இந்த ராஜா ரொம்ப ஓவரா போறான்னு சொல்லிட்டுக்கிறாரு. இந்த மேட்டர் எல்லாமே ஜிம் ஒட்டுக்கேட்டாரான். ஸோ ஜிம்முக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப வர வழி இல்லாம லூக்கஸ் எம்மா கிட்ட உன்னை என்னை பிரிக்க முடியாது, பேசாம நான் இப்ப 2 பேருமே இந்த நாட்டை விட்டு போயிடலான்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மு வேகமா ஓடி வந்து நானும் உங்க கூடயே வந்தாரன்னு சொல்றான். இல்ல நீ இங்கே தங்கி, ஏன்னா அங்க போயிட்டு நிறைய இடம் இருக்கும், அது மட்டும் இல்லாம பையனும் ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றாரு. எம்மா எனக்கும் தான் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம நான் பிறந்த இடத்த கூட கண்டுபிடிக்கலான்னு பையன் சொல்றான். சரின்ட்டு இவனையும் கூட்டு போக ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு லூக்கஸ், ஜிம், எம்மா இவங்க 3 பேரும் அந்த நாட்டை விட்டு போக ரெடியா வராங்க. மிஸ்ஸஸ் வாட் தூங்கிட்டு இருக்கும்போது ஜிம் அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். எம்மாவே ஒரு போட்டை மாத்தி இவங்க 2 பேரும் அந்த நாட்டை விட்டே போறாங்க கடலுக்குள்ள. ஜிம் மிஸ்ஸஸ் வாட்டுக்கு புரியுற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வரைஞ்சு வச்சுக்கிறான். கடலுக்குள்ள இவங்க பாட்டு போயிட்டு இருக்கும்போது அலை அதிகமா அடிக்குது. அடிச்சு அடையில தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் ஜிம். லூக்கஸ் ஒரு கயிறு போட்டு பையனை காப்பாத்துறாரு. பின்னாடி ஒரு பயங்கர பெருசா ஒரு அலை வந்துட்டு இருக்குது. ஒருவேளை அலை அடிச்சிச்சுன்னா இவங்க 3 பேர் பிரியக்கூடாதுன்னு கயிறு வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கிறாங்க. அந்த பெரிய அலை இவங்களை அப்படியே தாக்குது. அப்படியே எல்லாம் பிளாங்க் ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா இவங்க கரை ஒதுங்கிட்டாங்க. நல்ல வேலையா கயிறு கட்டினதுனால இவங்க 3 பேர் பிரியல. இவங்க 3 பேர் வேற ஒரு நாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நாட்டோட பேரு மண்டலா. சைனாவை தான் இன்டெரக்டா மண்டலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மண்டலா நாட்டுக்குள்ள போய் அங்கிருந்த ராஜாவை பார்த்து நமக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாமான்னு லூக்கஸ் சொல்றாரு. அப்ப ஜிம் ஒரு பாட்டில கண்டுபிடிக்கிறான். அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இங்கிலீஷ் லெட்டரே சைனீஸ் மாதிரி எழுதிருக்காங்க. அந்த லெட்டர்ல இருக்கிற எழுத்தெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சிருக்குது, சரியா படிக்க முடியல. அந்த லெட்டரை வச்சு பார்க்கும்போது இந்த லெட்டர் எழுதுந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு லிசி யாரோ கடத்தி மிஸ்ஸஸ் கிரிண்டு தூத்துன்னு யார்கிட்ட வைக்க போறாங்க. அவங்கள வைக்க போற இடம் டிராகன் ஏதோ ஆரம்பிக்குது, ஆனா சரியா தெரியல. இந்த லெட்டர் கிடைச்சிச்சுன்னா அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு போட்டிருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், ஜிம்மு குழந்தையா இருக்கும்போது இவனை மிஸ்ஸஸ் கிரிண்டு தூத்துக்கு கொடுத்துருங்கன்னு தான் போட்டிருந்துச்சு அந்த பார்சல்ல. இது என்னன்னு உங்களுக்கு தெரியல. சரின்னு ட்ரெயின் ஓடிட்டு அந்த ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊர் செம்மையா இருக்குது. அந்த ஊர்ல ஏதோ கொண்ட மாதிரி போட்டிருக்காங்க எல்லாரும். அது ஒரு பேட்ச். 100 வகையான முடியை ஒன்னா சேர்த்தி கொண்டையா போடுவாங்க. இங்க குட்டி குட்டியா மனுஷங்க கூட இருக்காங்க. அவங்க மத்தவங்களுக்கு காது குடைகிறாங்க. ஒருத்தர் போன்சாய் மரத்தை வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கிறாரு. ரோட்ல குட்டி குட்டியா நிறைய பேர் போறாங்க. இவங்க எல்லாரும் குழந்தைங்களோட குழந்தைங்க. அதனால இப்படி குட்டி குட்டியா இருக்கிறாங்க. அந்த ஊரோட கோட்டையில ஒரு பொண்ணு போட்டோ போட்டு லிசின்னு எழுதிருக்கு. அப்புறம் தான் தெரியுது காணாம போனது ஒரு இளவரசின்ட்டு.
சரி இந்த இளவரசி காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்கறதுக்கு கோட்டைக்குள்ள போறாங்க. கோட்டையுடைய பெல் அடிச்சா உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட ராஜாவை பார்க்கணும்னு சொன்னா ராஜா பிஸியா இருக்காரு, அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி பையக்கிறான், அவன் ரொம்ப குட்டியா இருக்கிறான். அந்த பையன் பேரு பிங் பாங். ஷூஃபோன்னு ஒருத்தரோட 32வது குழந்தையோட குழந்தை. ஷூஃபு ராஜாவோட சமையல்காரு. ஸோ ராஜா சாப்பிட்ற சாப்பாடை இவங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். பொண்ணு காணாம போனதுல இருந்து ராஜா சோகத்தின் பிரெட் மட்டும் தான் சாப்பிட்றாரு. ஸோ மிச்சமான சாப்பாடை எடுத்துட்டு வர அந்த பையன் போறான். இவன் ஒரு குழந்தைன்னு இவங்கள பேசிட்டு இருக்கும்போது, இல்ல நான் பிறந்த 368 நாள் ஆகுது, நான் இங்க வேலை செய்யறேன்னு அந்த பையன் சொல்றான். பிங் பாங் இவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரான். அந்த சாப்பாடு எல்லாமே புழு பூச்சா இருக்குது. அணிலோட காதுல சாலட் செஞ்சு அதுல மூழ்க வச்ச முட்டை, குதிரையுடைய பாதத்துல செஞ்ச சிப்ஸ், மரத்துல அரைச்ச மண்புழு. எங்களுக்கு சாப்பிட இதை விட ஏதாச்சும் சிம்பிளா இருக்குதான்னு இவங்க கேக்குறாங்க. வெட்டுக்கிளி காலை வண்டு கூட வச்சு தேனீ கூட்டில் வேக வச்சு பாம்பு தோல்ல செய்யப்பட்ட எண்ணெய் வினிகரை சேர்த்து வறுத்து செய்யப்பட்ட ஒரு சாப்பாடு இருக்கு, வேணுமான்னு பையன் கேட்கறான். இல்ல பரவாயில்ல இதுவே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்கள சாப்பிட்றாங்க. அதுல வெட்டுக்கிளி பொரியல் மாதிரி எதுவும் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு லூக்கஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ராஜாவோட பொண்ணை கடல் கொள்ளைங்க தான் கடத்திட்டாங்க. அப்போ இருந்து ராஜா யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முடிவோட இருக்காரு. இப்ப நான் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிங் பாங் ஃபீடிங் பாட்டில பால் குடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்க மறுபடியும் கோட்டையோட கதவு தட்டி உள்ள போகணும்னு சொல்றாங்க, ஆனா விடமாட்டேங்கிறான். லூக்கஸ் கோவத்துல அவன் காதை பிடிச்சி இளவரசி பத்தி ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, ஒழுங்கா உள்ள விடுன்னு மிரட்டுறான். சரி இது முக்கியமான செய்தி தான் சொல்லிட்டு கோட்டையோட கதவு திறக்கிறான். கோட்டையோட கதவு திறந்தோடனே உள்ள இருந்து நிறைய ஆளுங்களை வந்து இவங்களை கோட்டைக்குள்ள கூட்டு போறாங்க. ஆனா இப்பயும் ராஜா கிட்ட கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. மேண்டரின்னு சொல்லப்படுற சீன அதிகாரிங்க கிட்ட கூட்டு போறாங்க. இளவரசி பத்தி எங்க கிட்ட செய்தி இருக்குன்னு சொல்லவும், நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, பாஸ் இருக்கா, ஐடென்டிபிகேஷன் இருக்குதான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. லூக்கஸுக்கு செம்ம கோவமாயி இவங்க எல்லாம் திட்டுறான். என்ன தெரியும் தான் எங்களை அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. சிப்பாயில இவங்களை கைது பண்ண வரும்போது லூக்கஸ் எல்லாத்தையும் அசால்ட்டுக்கு அடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். லூக்கஸ் ஸ்ட்ராங்கா இல்ல அவங்களா வீக்கான்னு தெரியல, ஏதோ குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரி பந்தாடிட்டு இருக்கிறான். இவ அடிச்ச எல்லாரும் எகிரிட்டு போய் விழுவுறாங்க. ஆனா அவங்க அடிச்சா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. கத்தி வச்சு அடிக்க வந்தா கூட ஈஸியா தடுத்துறான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஸ்டைல தம் அடிச்சுட்டு இருக்கிறான். இப்படி எல்லா சிப்பாயி போட்டு தாக்கிட்டு இருக்கும்போது ஜிம்மை கத்தி வச்சு மிரட்டி ஒழுங்கா சரண்டர் ஆகுன்னு சொல்றாங்க. ஸோ வர வழி இல்லாம லூக்கஸ் சரண்டர் ஆயிரா. இவங்க 2 பேத்தையும் கைது பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேத்தையும் வெட்டி கொள்ளலான்னு போகும்போது நல்ல வழியா பிங்பாங் அங்க ராஜாவை கூட்டு வந்துடுறான். ராஜா அங்க வந்த வாட்டி உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரிகளை கைது பண்ண சொல்றாரு. இவங்க 2 பேத்தையும் விடுவிச்சிடுறாங்க. பிங்பாங் சொன்ன மாதிரி ராஜா எதுவுமே பேசல, எல்லாத்தையுமே சைகையில தான் செய்யறாரு. ராஜா இவங்களெல்லாம் கூட்டு போய் ஒரு லெட்டரை காமிக்கிறாரு. அது இவங்க பொண்ணு எழுதுன்னு தான். எல்லோ ரிவர்ல இந்த லெட்டரை கண்டுபிடிச்சாங்க. அந்த லெட்டர்ல சில வார்த்தையெல்லாம் அலைஞ்சிருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப இவங்க வச்சுக்கிற லெட்டரையும் அந்த லெட்டரையும் ஒன்னா வச்சு பாக்குறாங்க. அந்த மறைஞ்சு போன வார்த்தையில தெரியுது. ஏன்னா பொண்ணு ஒரே மாதிரி எழுதியிருக்கா அந்த 2 லெட்டரையும். வைல்டு 13 யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை கடத்தி மிஸ்ஸஸ் கிரெண்டு தூத்துக்கு வித்திருக்காங்க. இவங்க கூட நிறைய பொண்ணுங்களும் பசங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணு கடத்தப்பட்ட இடம் டிராகன் சிட்டி. ஜிம்மையும் அந்த இடத்துக்கு தான் விற்க பார்த்தாங்க. ஆனா தப்பி தவறி பாரோலேண்டுக்கு வந்துட்டான். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 7 பேரை கூப்பிடுறாங்க. அவங்க தான் இந்த அரண்மனையோட புத்திசாலிங்க. இவங்க கிட்ட டிராகன் சிட்டி எங்க இருக்கு, அங்க எப்படி போகணும்னு கேட்கறாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு வந்து இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு வந்து ஒருவேளை நீங்க சொல்ற இடம் சிவப்பு கருப்பு கோடு போட்ட மலையை தாண்டி இருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள இருந்து தான் எல்லோ ரிவர் வருது. ஆனா அது எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் கோட்டையோட ஜியோகிராஃபரை கூப்பிடுறாங்க. அவரு ஒரு மேப்பை காமிக்கிறாரு. இந்த வெஸ்டர்ன் கேட்ட தாண்ட வாட்டி 1000 அதிசய காடு வரும். அதுக்கப்புறம் சிவப்பு கருப்பு கோட்டு மலை வரும். அதுதான் இந்த உலகத்தோட கிரீடமே. இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு குட்டியான வழி இருக்கும். அந்த வழிக்குள்ள பயங்கரமான குரல்கள் கேட்கும். இந்த வழியை தாண்ட வாட்டி கண்ணாடி பாலைவனம். இது மக்களை பைத்தியக்காரன் ஆக்கிடும். இந்த கண்ணாடி பாலைவனத்தை தாண்ட வாட்டி ஒருவேளை இல்ல எப்பயுமே சொல்லப்படுறது என்னன்னா உலகத்தோட முடிவு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த டிராகன் சிட்டி எங்க இருக்குன்னு பையன் கேட்கறான். ஒருவேளை உலகத்தோட முடிவை தாண்ட வாட்டி இருக்குன்னு சொல்றாங்க. லூக்கஸ் பையன் கிட்ட இதை நம்ம பண்ணியாகணுமா, ஏன்னா காடு மலை பாலைவனம் ரொம்ப ஆபத்தா இருக்கும் போலயே. இளவரசி அப்ப யாரு காப்பாத்துறது, நாம தான் இன்ஜின் டிரைவர், நாம தான் காப்பாத்தி ஆகணும்னு பையன் சொல்றான். இப்ப இவங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அவங்களோட அட்வென்ச்சரா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. இனிமே நம்ம பார்க்க போறது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டிராவலா போவோம். நம்ம இனிமே ட்ரெயினை எம்மான்னு கூப்பிடலாம், ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற காட்சிகள் அது செம மாஸ் காட்டும். இவங்க 3 பேரும் மண்டேலா நாட்டை தாண்டி வெஸ்டர்ன் கேட்டை தாண்டி 1000 அதிசய காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காடு பேருக்கு ஏற்ற மாதிரி அதிசயம் மாதிரி இருக்குது, வினோதமா செம்மையா இருக்குது. காட்டை தன்னை வாட்டி அந்த சிவப்பு கருப்பு கோட்டு மலைக்கு வந்துடுறாங்க. இந்த உலகத்தோட கிரீடமே அதான். இந்த மலையை தாண்ட ஒரே வழி தான் இருக்கு, அந்த வழியை காணன்ட்டு சொல்றாரு. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் சவுத்துல போனுட்டு பையன் காம்பஸ் வச்சு சொல்றான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ ஒரு நல்ல அட்வென்ச்சரா மாறுவேன்னு சொன்னதுக்கு இல்ல நான் உங்களை மாதிரி இன்ஜின் டிரைவரா மாறணும்னு பையன் சொல்றான். அட்வென்ச்சரர் கண்டுபிடிக்கிற ட்ராக்ல தான் இன்ஜின் டிரைவரே போவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. பையன் சொன்ன மாதிரியே சவுத்துல கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் பாக்குறாங்க. அந்த மலைக்கு நடுவில் ஒரு வழி இருக்கு. அந்த வழி ரொம்ப குட்டியா இருக்கு. கோட்டையில சொன்ன மாதிரி ஏதாச்சும் பயங்கரமான சத்தம் கேக்குதான்னு பாக்குறாங்க. எந்த சத்தமும் கேட்கல. இவங்க பேசுறது தான் எக்கோ அடிக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாதனால எம்மாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள ரொம்ப பாதை குட்டியா இருக்குது. இவங்க பாட்டு மெதுவா உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க இப்படி உள்ள போயிட்டே இருக்கும்போது இவங்க லைட்டா பேசுறது கூட திருப்பி எக்கோ மாதிரி அடிக்குது பலமா. ஒரு கட்டத்துல அடிக்கிற எக்கோல சுத்திக்கிற பாறையெல்லாம் விழுவுது. எல்லா பாறையும் விழுந்துருச்சுன்னா அந்த பாதை மறைஞ்சிரும். ஸோ இவங்களும் மாட்டிக்குவாங்க. அதனால எம்மாவை வேகமா போக சொல்றாங்க. எம்மா முடிஞ்ச அளவுக்கு வேகமா போகுது. ஆனா ஸ்பீடு பத்தல, பாறையெல்லாம் விழுந்துட்டே இருக்குது.
இப்படியே போனா இவங்க கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. லூக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறா, ஆனா முடியல. எம்மாக்கு உள்ள ஒரு லிவர் இருக்கு, அது ஆபத்து காலத்துல மட்டும் தான் இழுக்கணும்னு போட்டிருக்கு. லூக்கஸ் எம்மா கிட்ட ஐம் சாரின்னு சொல்லிட்டு அந்த லிவரை பிடிச்சி இழுக்கிறா. உடனே நெருப்பு கக்கிட்டு எம்மா சரி ஸ்பீடா போகுது. பாறையில அடிச்சு தூக்கிட்டு இவங்க பாட்டு வேகமா போறாங்க. பிரஷர் ஒரு பக்கம் பயங்கரமா ஏறுது. எம்மா ஒரு நாள் முடியும்னு சொல்றாங்க. அவளும் முடிஞ்ச அளவுக்கு போறான். அந்த இடமே இடிஞ்சு விழுவுது. கடைசியா ஒரு வழியா இடிபாடுக்கு நடுவில் இவங்கள ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. லூக்கஸுக்கும் ஜிம்முக்கும் செம்ம சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இந்த இடிபாடியை தாண்டி வந்தாச்சுன்ட்டு. ஆனா எம்மா ரிப்பேர் ஆயிருச்சு, அதோட பிஸ்டன் உடஞ்சு போயிருச்சு. இதை ரிப்பேர் பண்ணுனா பாய்லர்ல இருக்கிற தண்ணியில வெளியே எடுக்கணும். ஆனா தண்ணியை வெளியே எடுத்துட்டா எம்மாவால ஓட முடியாது. இதுக்கு ஒரே வழி பாய்லருக்குள்ள நீந்தி போய் இந்த பிஸ்டனை ரிப்பேர் பண்ணும். ஆனா அது ரொம்ப ரிஸ்க், அந்த வழி ரொம்ப குட்டியா இருக்கும். ஜிம் நான் போய் ரிப்பேர் பண்றேன், ஏன்னா நான் குட்டியா தான் இருக்கிறேன், என்னால் முடியும்னு சொல்றான். ஆனா இவன் வேணான்னு சொல்றான். நமக்கு இப்போ வேற வழியே இல்லை, நம்ம ரிப்பேர் பண்ண மட்டும் தான் இங்கேருந்து போக முடியும். இந்த கழுகு வேறு நம்மளை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறான் பையன். ஸோ லூக்கஸோ ஜிம்மி கிட்ட இதுக்கடையில் நீ நீந்தி போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை நீ லூஸ் பண்ணினா அந்த பிஸ்டனை மாற்றிடுவேன்னு சொல்கிறான். ஜிம்மோ அந்த பாய்லருக்குள்ளே இறங்கி நீந்தி போயிட்டு இருக்கிறான் அந்த ஸ்க்ரூவை தேடி. லூக்கஸ் அந்த பாய்லருக்குள்ளே பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஒரு இருட்டாக தான் இருக்கும். ஸோ பையன் செத்தா கூட இவனுக்கு தெரியாது, அதனால ரொம்ப பயப்படுறான். ஒரு கட்டத்தில் இவன் ரொம்ப பயந்துறான். தண்ணிக்குள்ளே கையை விட்டு எங்கே போயிட்டேன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு ஜிம் வெளியே வந்துடுறான். அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிட்டான். ஸோ இப்போ பிஸ்டனை மாற்றிடுவாங்க. எம்மாவோ ஆல்ட்ரேட். அந்த கழுகுத்தா பாவம் ஏமாந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பாலைவனம் முடியவே மாட்டேங்குது. இந்த கண்ணாடி பாலைவனத்தில் போலியான உருவங்கள்லாம் தெரியுது. இது எல்லாமே பிரம்மைகள். அடிக்கிற வெயில்ல எம்மாக்குள்ள தண்ணி வேற தீந்து போயிருச்சு. தண்ணி இருந்தா தான் ஸ்டீமா மாதிரி எம்மா ஓடும். கழுகு வேற அங்கேயே சுத்திட்டு இருக்குது. இவன் உண்டிகோல் வச்சு அந்த கழுகு அடிக்கலான்னு பார்த்தா பாரோலேண்ட் இவனுக்கு தெரியுது. பையன் பைனாகுலர் வச்சு பார்த்தா உள்ள மிஸ்ஸஸ் வாட்டர் இருக்காங்க. இதை உண்மை நம்பிடுறான். அப்புறம் தான் இது எல்லாமே பொய்ன்னு லூக்கஸ் சொல்றான். இவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடு வேற தீந்து போயிருச்சு. இவங்களுக்கு தண்ணி தாக வேற பயங்கரமா இருக்குது. திடீர்னு ஜிம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நீ பாக்குறது எல்லாமே போய் எதை நம்பி போயிடாதுன்னு சொல்லிட்டு லூக்கஸ் தடுக்கிறாரு. அப்ப தூரத்துல ஒரு ஜெயிண்ட் தெரியுறான். அந்த ஜெயிண்ட் இவங்களை பார்த்து என்னை பார்த்து ஓடாதீங்க, நீ பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்றான். லூக்கஸ் இதை நம்புறாரு. இது எல்லாமே போய் வான்னு சொல்லிட்டு பையன் கூப்பிடறான். இல்ல ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு இவங்களா நிக்கிறாங்க அங்கேயே. ஒரு அதிசயம் என்னன்னா அந்த ஜெயிண்ட் கிட்ட வர குட்டியா மாறிடுறான். இவங்க கிட்ட நல்லா வந்த வாட்டி நார்மல் மனுஷன் ஹைட்டுக்கு வந்துடுறான். இவர் பேரு டுர்டூர் ஒரு மாக் ஜெயிண்ட். பொதுவா மனுஷங்க தூரமா போக நம்ம கண்ணுக்கு குட்டியா தெரிவாங்க. ஆனா இவரு தூரமா போக நம்ம கண்ணுக்கு பெருசா தெரிவாரு. டுர்டூர் கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. பாலைவன சோளம் இங்க பக்கத்துல தான் இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சோ எம்மாவை மட்டும் அங்கேயே விட்டுட்டு டுர்டூரா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு பாலைவன சோளம் இருக்குது, அங்கதான் அவரோட வீடு இருக்குது. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குறாங்க. டூர் அவரோட கதையை சொல்றாரு. டூருக்கு பிறக்கும் போது இந்த சக்தி இருந்துச்சு, இதனால மற்ற பசங்களாம் இவரை பார்த்து பயப்படுவாங்க. இவரை பார்த்து பயப்படாத ரெண்டே பேரும் இவர் அப்பாவும் அம்மாவும் தான். ரொம்ப அற்புதமான அப்பா அம்மாக்கள். இவர் அப்பா அம்மா செத்த வாட்டி இவரை பார்த்து யாரும் பயப்படக்கூடாதுன்ட்டு இந்த பாலைவனத்துக்கு வந்துட்டாரு. தான் சாவறதுக்குள்ள யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சாரு. நல்ல வேலை இவங்க ரெண்டு பத்தி பார்த்துட்டாரு. எங்க அப்பா அம்மாக்கு அடுத்தது என்னை பார்த்து பயப்படாத ரெண்டே பேரு நீங்க தான் சொல்றாரு. உங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு லூக்கஸ் சொல்றாரு. இதை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, ஏன்னா இவருக்கு வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்புறம் டூர் கிட்ட டிராகன் சிட்டி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. டிராகன் சிட்டி சாரோ லேண்டோட கேபிட்டல்னு சொல்றாரு. இப்பதான் பையனுக்கு ஒரு விஷயமே புரியுது. அது என்னன்னா மெயில் மேன் சாரோ லேண்டில் பையனை வரதுக்கு பதிலாக பாரோ லேண்டில் விட்டுட்டாரு. ஸோ ஜிம் எப்படியே தப்பி தவறி தான் பாரோ லேண்டுக்கு வந்துட்டான், இல்லைன்னா அவனும் சாரோ லேண்டில் தான் இருப்பான். இந்த சாரோ லேண்டோட இன்னொரு பேரு 1000 எரிமலைகளின் நிலம். அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கருப்பு பாறை பகுதி. உரை வைக்கிற பணியில 100 மைலுக்கு ஒன்று இருக்காது, ஒரே இருட்டு தான் இருக்கும். இப்ப அடுத்த நாள் எம்மாவை கூட்டிட்டு அந்த கருப்பு பகுதிக்குள்ள நுழைய தயாராகிறாங்க. உள்ள ஒரே இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. நீங்க லெஃப்ட் ரைட்டுன்னு மாத்தி போயிட்டீங்கன்னா பள்ளத்துல விழுந்து செத்துருவீங்க. அந்த பாறையில கரெக்டா போகணும். கருப்பு பாறையை ஃபாலோ பண்ணிட்டே போனா சாவின் வாயின்னு ஒரு வழி இருக்கும், அதுக்குள்ள போயிட்டா நீங்க போயிடலான்ட்டு டூர் சொல்றாரு. டூருக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு, ஏன்னா இவங்களை விட்டு பிரிகிறேன்ட்டு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவங்க 3 பேரும் அந்த இருட்டுக்குள்ள மெதுவா போறாங்க. ஒத்தடி பாதை, பயங்கர இருட்டு. எம்மாவோட லைட்டை போட்டு ஒன்றும் தெரியல. ஃபுல் பொறுப்பு எம்மா கிட்ட தான் இருக்குது. எம்மா கரெக்டா ஓட்டினா மட்டும் தான் இவங்க போக முடியும். இது பத்தாதுன்ட்டு இன்னொரு பிரச்சனை வேற, நிலக்கரி தீந்து போயிருச்சு. ஸோ எம்மாவால 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை ஓட்ட முடியும் வண்டியை. இருட்டுக்குள்ள பயங்கரமான குளிர். இவங்களா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எம்மா ஸ்டாப் ஆயிடுது. எம்மாவோட டயரு பள்ளத்துல மாட்டிச்சு. பாதை தெரிஞ்சா மட்டும் தான் நவர முடியும். ஸோ அப்படி நின்றுச்சு. லூக்கஸ் கதவு திறக்க வெளியே கையை விட்டா கை உரையுது, ஏன்னா அந்த அளவுக்கு குளிர். இப்போ இவங்க வெளியே போனாலும் செத்து போயிடுவாங்க, இங்கே தங்கினாலும் செத்து போயிடுவாங்க. எப்படியே சாவத்தா போறேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உட்காந்து இவங்க ஊரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பையன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா, எம்மா ஒவ்வொரு டைமும் விசில் மூலியமா ஸ்டீமை வெளியே விடும்போது பனி கொஞ்சம் அப்படி நவுந்து வலி தெரியுது. ஸோ எம்மாவா சத்தமா விசில் அடிக்க சொல்றாங்க. பனியில அப்படியே நவுந்து வலி உங்களுக்கு தெரியுது போறதுக்கு. இவங்க அந்த சாவோட வாய்க்கிட்ட வந்துட்டாங்க. எம்மா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த வாய்க்குள்ள போகுது. அந்த வாய்க்குள்ள போனவாடி சரணி இவங்கள கீழே வந்து அந்த 1000 எரிமலை இடத்துக்கு வந்துட்டாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக எரிமலையாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்குது. எரிமலை குழம்பு மூலியமா இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு எம்மாவை அங்கேயே நிப்பாட்டிட்டு இவங்க ஒரு குகைக்குள்ளே குதிச்சிடுறாங்க. அந்த குகைக்குள்ளே ஒரு வித்தியாசமான டிராகன் இருக்குது. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுகிட்ட போய் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன என்னை பார்த்து பயமே இல்லை, என்ன ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு அது கதறுது.
நீ ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கு என்ன யாரும் டிராகனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, டிராகன் சிட்டிக்குள்ளேயே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பா ஒரு டிராகன், எங்க அம்மா ஒரு நீர் யானை, எங்க அப்பாக்கு கிட்ட பாரு அனாத்த தப்பு நடந்து நான் பிறந்துட்டேன்னு சொல்லுது. இதோட குகைக்குள்ள ஒரு எரிமலை இருக்குது, அதை பத்த வைக்க கூட முடியல. லூக்கஸ் நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அதை போய் பாக்குறான். லூக்கஸ் என்ன பிரச்சனை பார்த்தா ஏதோ குப்பை மாதிரி அடைச்சுக்குது. ஸோ தட்டி அந்த குப்பையில வெளியெடுக்கிறான். இப்ப பார்த்தா அது எரியுது நல்லா. இந்த டிராகன் பேரு நெப்போமாக்கு. ரொம்ப நன்றி, என்னோட எரிமலையவே எரி வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுது. நெப்போமா கிட்ட நிறைய நிலக்கரியெல்லாம் இருக்குது, அது மேலே தான் இது படுத்து தூங்கும். ஸோ அந்த நிலக்கரியெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. அந்த டிராகன் சிட்டிக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறாங்க. என்ன தைரியம் தான் ஒரு டிராகனையே டிராகனுக்கு துரோகம் பண்ண சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம், நீங்கள் வேற எனக்கு உதவி பண்ணிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் பாதி டிராகன் தான், இப்போ என்ன பண்ணுறது? சரி உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு ஒத்துக்குது. ஒரு பெரிய எரிமலை இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டிராகன் சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிராகனாக இருக்கணும். டிராகன் மாதிரி தெரியறதுக்கு ரெண்டே விஷயம் தான், ஒன்று பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கணும், இன்னொன்று நெருப்பு விடணும். நெப்போமாக்கு எரிமலை குழம்ப கொஞ்சம் குடிச்சிட்டு நெருப்பு விட பார்க்குது, ஆனால் நெருப்பு வரமாட்டேங்குது. ஜிம்முக்கு ஒரு ஐடியா வருது, அது என்னன்னா பேசாம எம்மாவே டிராகன் மாதிரி மாற்றலான்ட்டு. ஏன்னா எம்மாக்குள்ள நெருப்பு இருக்கு. ஸோ இவங்க துணி பாறையெல்லாம் வச்சு எம்மாவை ஒரு டிராகன் மாதிரியே மாத்துறாங்க. இவங்க கிளம்புறது முன்னாடி நிப்போமா கிட்ட நாங்க பார்த்ததுல நீத்தா பயன்படுத்தக்கூடிய டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சந்தோஷமாயிடுது. இப்ப இவங்களும் அந்த பெரிய எரிமலை நோக்கி போறாங்க. டிராகனை தவிர எது வந்தாலும் சாவத்தான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராகன் அந்த வழியை மறைக்குது. அதுதான் அந்த இடத்தோட செக்யூரிட்டி. அந்த டிராகன் கண்டுபிடிக்குன்னு பார்த்தா எம்மாவை பார்த்து உன் கண்ணு ரொம்ப சூப்பராகுது, உன் சென்ட் கூட சூப்பராகுதுன்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிருக்குது. இதை கேட்டு எம்மாக்கே லைட்டா கடுப்பாயிடுது. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இடிக்குது. அந்த டிராகன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்னடி அழகா இருக்கன்னு திமுறா சரிதான் போடின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுது. இவங்களும் உள்ள போயிடுறாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட டிராகன் பறந்துட்டு இருக்குது. அந்த இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது. ஜிம்மோட டெலிவரி பாக்ஸ்ல ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. ஸோ அந்த அட்ரஸ் தேடி போறாங்க. அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணிட்டு போய் மிஸ்ஸஸ் கிரிண்ட் தூத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கத்தான் கடத்தப்பட்ட எல்லாருமே இருக்காங்க. ரெண்டு தூத்துங்கிறது ஒரு டிராகன் தான். அது எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு சொல்லி தருது. தப்பா சொன்னா அடிக்குது. பசங்களை சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்குது. பசங்களுக்கு பேரெல்லாம் இல்லை, எல்லாருமே நம்பர் 1 நம்பர் 2 தான் கூப்பிடுவோம். இளவரசி அங்கதான் இருக்காங்க. அவங்க பேரு நம்பர் 8. அவங்களை கூப்பிட்டு கேள்விலாம் கேட்குது. அவங்க கரெக்டா பதில் சொல்றாங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட மிக சிறந்த உயிரினம் எதுன்னு டிராகன் கேக்குது. அதுக்கு கரப்பாம்பூச்சின்னு பொண்ணு சொல்றா. ஏன்னா கரப்பாம்பூச்சி தான் எப்பேற்பட்ட காலமா இருந்தாலும் தப்பிச்சு வாழும். இது கேட்டு டிராகன் கடுப்பாது. ஏன்னா அதுக்கான ஆன்சர் டிராகன் சொல்லுது. தப்பான ஆன்சர் சொல்லிட்டு டிராகன் அவங்களை அடிக்க வருது. அதுக்குள்ள ஜிம்மு தடுத்துறான். ஒன்னால கடத்தப்பட்ட பசங்களை நானும் ஒருத்தன் சொல்லிட்டு இவன் உண்டிகோல வச்சு கல்லை வச்சு அடிச்சு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்படியே சாவி தூக்கி போட்டுறான். ஸோ இவங்க சண்டை போட்ட கேப்ல பசங்களை சாவி வச்சு தப்பிக்க பாக்குறாங்க. பசங்களை சங்கிலி விட்டு வெளியே வந்த வாட்டி தப்பிக்கலான்னு போகும்போது டிராகன் அவங்களை தடுக்குது. நல்ல வேலையா லூக்கஸ் எம்மா வந்து டிராகன் ஒரு இடி இடிக்கிறாங்க. அது எகிரிடி போய் விழுந்து அது மேலே செவரு விழுந்து மயக்கம் போட்டுருச்சு. மயக்கம் போட்ட டிராகனை சங்கிலி வச்சு நல்லா கட்டிடுறாங்க. இது ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு ரிவர் ஓடுது. அதுக்கு பேர் தான் எல்லோ ரிவர். அந்த எல்லோ ரிவர்ல தான் இளவரசி பாட்டில் மெசேஜ் அனுப்பினா. ஸோ அது மூலியமா இவங்க தப்பிக்க முடியும். இந்த டிராகனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடும். ஸோ எம்மாவை ஒரு போட்டு மாதிரி ஆக்கி இந்த டிராகனை பின்னாடி கட்டிடுறாங்க. எல்லா பசங்களும் எம்மாக்குள்ள ஏறி அந்த ஆத்து வழியாவே தப்பிக்கிறாங்க. இது வேற ஒரு டிராகன் பார்த்துருது. அந்த வழி ரொம்ப சின்னது. டிராகனால உள்ள வர முடியல. நெருப்பிடுது. நல்ல வேலை நெருப்பு இவங்க மேல படவே இல்லை. அந்த கட்டி போடுற டிராகன் மேல தான் படுது. பசங்களை எப்படியே சேஃபா தப்பிச்சிடறாங்க. அந்த குகைக்குள்ள எங்க பார்த்தாலும் வைரமா இருக்குது. இந்த பசங்களா பேசுறத வச்சு பார்க்கும்போது எல்லா பசங்களையும் கடற்கொள்ளையங்கத்தான் கடத்திருக்காங்க. குகையோட முடிவுக்கு வந்துட்டாங்க. அங்கே நீரோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சருன்னு எல்லாரும் அந்த குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த எல்லோ ரிவரை ஃபாலோ பண்ணிட்டு மண்டல நாட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. ராஜா பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இப்போதான் பேசுறாரு மறுபடியும். பிங்பாங் ஒரு பக்கம் கெட்டப்பே மாற்றிருக்கிறான். என்னன்னு கேட்டால் பதவி உயர்வு கொடுத்து இவனை மேண்டரின் ஆக்கிட்டாங்க. பொண்ணு ராஜா கிட்ட ஜிம்மு தான் நீ காப்பாற்றினா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இல்லை நீ ரொம்ப சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு சரி அவன் கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றா. எல்லா பசங்களையும் அவங்கவுங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து டிராகன் செத்துட்டு இருக்குன்னு யாரோ வந்து சொல்றாங்க. டிராகன் அவங்க கிட்ட என்னை தோக்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டிராகனாவே கெட்டது தான். யாராச்சும் டிராகனை சாவடிக்காம தோக்கடிச்சா மட்டும் அது ஒரு நல்ல டிராகனா மாறும். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும். இப்போ அது நடந்துருச்சு. இப்போ இந்த டிராகன் கோல்டன் டிராகனா மாறிட்டு இருக்குது. இதுக்கு எல்லா ரகசியமே தெரியும். ஒரு வருஷம் தூங்கின வாட்டி ஒரு புது பிறவி எடுக்கும். ஜிம் நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்றான். நான் ரொம்ப டயர்டாகிறேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுன்னு அந்த டிராகன் சொல்லுது. ஜிம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க அப்பா அம்மாவை பத்தி கேட்காம மாரல் லேண்டுக்கு எப்படி திரும்ப போறதுன்னு கேட்கறான். அந்த டிராகன் ஒரு இடத்த சொல்லுது. அந்த இடத்துல ஒரு மிதக்கும் தீவு இருக்கும். அந்த தீவு எடுத்துட்டு உன் நாட்டுக்கு திரும்ப போயிடுன்னு சொல்லிட்டு தூங்கப்படுது. அந்த மிதக்கும் தீவை மாரல் லேண்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இவங்களுக்கு இருந்து அந்த இட பிரச்சனையும் போயிடும். ஸோ இவங்க எல்லாரும் அங்கேயே தங்குவாங்க. மண்டல நாட்டு படகு வரதை பார்த்து ஏதோ படையெடுப்புன்னு நினைச்சிட்டாரு ராஜா. அப்புறம் தான் தெரியுது சும்மா வழி அனுப்ப வந்திருக்காங்கன்ட்டு. ராஜா கிட்ட உங்க ராஜாங்கத்தையே பெருசு பண்ணியாச்சு, ஒரு புது ஐலாண்டே கொண்டு வந்தாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மண்டல நாட்டு ராஜாக்காக பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. மண்டல நாட்டு ராஜா இளவரசியை இங்கே விட்டுட்டு போறாரு ஒரு வாரம். அந்த இளவரசி நல்லா ஜாலியா விளையாடுறா ஜிம்மு கூட. ஒரு வாரம் ஆன வாட்டி இளவரசி மறுபடியும் அவங்க நாட்டுக்கே போயிடுறாங்க. கவலைப்படாத அவங்க அடிக்கடி இங்க வருவாங்கன்ட்டு லூக்கஸ் சொல்றாரு. படம் முடியும் போது எம்மாக்கு ஒரு குட்டி ட்ரெயின் பிறந்திருக்குது. அந்த குட்டி ட்ரெயின் மேல எம்மன் எழுதிருக்கு. அதனால அதுக்கு மோலின் பேர் வச்சுறாங்க. மோலி இனிமே ஜிம்மு தான் பாத்துக்குவான். லூக்கஸ் ஜிம்மு கிட்ட ஏன் அந்த டிராகன் கிட்ட உன் ஃபேமிலி பத்தி கேட்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா நீங்க தான் என் ஃபேமிலின்னு அந்த பையன் சொல்றான். லூக்கஸ் ஜிம்மு கண்டிப்பா இன்னொரு அட்வென்ச்சர் போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோவோட லென்த் அதிகமாயிருச்சு. ஸோ கமெண்ட் ஆர்ட் ஒர்க்கு இன்னைக்கு நான் போடல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜே.